ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் மகிழா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இடைவிடாமல் தற்போது வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர், வங்காளதேசம் கடலோர பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி வலுவிழந்து இன்று காலை வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள வங்காளதேசம் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மேலோடு வளிமண்டலத்துக்கு மேலோடு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் லேசான முதல் கனமழை பெய்யக்கூடிய சென்னை வானிலை அறிவித்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மேகத்தில் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் தற்போது ராணிப்பேட்டை, வாலாஜா, அம்மூர், ஆற்காடு, குஷிமோட்டூர், மாநகர், சிப்காடு, நெட்டுக்கடை, நவல்பூர், விஷாரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் தற்போது இடைவிடாமல் வெளுத்து வாங்கி வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை இந்த மழையினால் வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் தற்போது பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழை தண்ணீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனத்தை இயக்கி செல்கின்றனர். மேலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தற்போது மிதமான முதல் லேசான மழை தற்போது மழை பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.